வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வெள்ளை இரவு செய்திகளுக்காக பிரீதா. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜூலை மாதம் 17ஆம் தேதி குடியரசுத் தலைவர் தேர்தல். தலைமை தேர்தல் ஆணையர் அறிவிப்பு. ஜூன் 14 முதல் ஜூலை 19 வரை தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர். அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு. டிடிவி தினகரனுக்கு மேலும் சில எம்எல்ஏக்கள் ஆதரவு. இதுவரை 32 எம்எல்ஏக்கள் சந்திப்பு. கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் திறப்பு. புதிய வகுப்புக்கு ஆர்வத்துடன் வந்த மாணவ மாணவிகள். மியான்மர் ராணுவ விமானம் கடலில் விழுந்தது. 116 பேர் உயிரிழந்ததாக தகவல். குடியரசுத் தலைவர் தேர்தல் வரும் ஜூலை 17ஆம் தேதி நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதுபற்றி தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜெய்தி, குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் 14ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் 29ஆம் தேதி வேட்பு மனுக்களின் பரிசீலனை நடைபெற இருப்பதாகவும் ஜூலை முதல் நாளன்று வேட்பு மனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கடைசி நாள் எனவும் தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்குப்பதிவு வரும் ஜூலை மாதம் 17ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும் என்று தெரிவித்த நசீம் ஜெய்தி, தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் ஜூலை 20 எண்ணப்படும் எனவும் மேலும் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற மக்களவையில் உள்ள 543 எம்பிக்கள், மாநிலங்களவையின் 233 எம்பிக்கள், நாட்டில் உள்ள 4120 எம்எல்ஏக்கள் என அனைவரும் தேர்தலில் வாக்களிக்க தகுதியுடையோர் எனவும் நசீம் ஜெய்தி மேலும் தெரிவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் பேரவைத் தலைவர் ப. தனபால் தலைமையில் அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. முதல்வர் பழனிசாமி, அமைச்சர் ஜெயக்குமார், எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்களுக்கு நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜூன் 14 முதல் ஜூலை 19 வரை நடைபெற உள்ளது. இதுபற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். தமிழக சட்டப்பேரவை நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடரின் தொடர்ச்சி கூட்டமான மானிய கோரிக்கைகள் விவாதம் தொடர்பான கூட்டத்தொடர் வருகின்ற 14ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. இந்த கூட்டத்தை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் சட்டப்பேரவைத் தலைவர் ப. தனபால் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழக முதல்வர் எடப்பாடி கே. பழனிசாமி, சட்டப்பேரவை துணைத் தலைவர் பொள்ளாச்சி ஜெயராமன், மூத்த அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி, ஜெயக்குமார், சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவர் மு. ஸ்டாலின், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன், அதேபோல காங்கிரஸ் தலைவர் கே.ஆர். ராமசாமி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் முகமது அபுபக்கர் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி வருகின்ற 14ஆம் தேதி வனத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் தொடங்க இருக்கிறது. 19 புதன்கிழமை பொதுத்துறை, மாநில சட்டமன்றம், ஆளுநர் மற்றும் அமைச்சரவை, நிதித்துறை, பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை பேரவை காலை 10 மணிக்கு கூடும். தேவை ஏற்படின் மாலையிலும் பேரவை கூடும். இதில் நாங்கள் சில கோரிக்கைகளை வச்சிருக்கிறோம். அந்த கோரிக்கைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த அடிப்படையில் மானிய கோரிக்கைகள் தேதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அலுவலக ஆய்வு குழு கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த கூட்டத்தொடரில் ஜிஎஸ்டி மசோதா உட்பட பல்வேறு சட்டத்திருத்த மசோதாக்களும் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. மேலும் அதிமுகவில் பல்வேறு பிளவுகள் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த கூட்டத்தொடர் மிகவும் பரபரப்பான சூழ்நிலையில் எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக சட்டப்பேரவை வளாகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்யது. திமுக தலைவர் கருணாநிதியின் சட்டப்பேரவை வைர விழாவையொட்டி சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்ற திமுகவின் கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என பேரவைத் தலைவர் தனபால் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி சட்டப்பேரவை பணியில் 60 ஆண்டுகள் நிறைவு செய்ததையொட்டி சட்டப்பேரவையில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகளான காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் பேரவைத் தலைவர் தனபாலிடம் மனு அளிக்கப்பட்டது. திமுக கூட்டணி கட்சிகளின் கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் தெரிவித்துள்ளார். அதிமுக துணை பொதுச் செயலரான டிடிவி தினகரனை இதுவரை 32 எம்எல்ஏக்கள் சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளனர். தேர்தல் ஆணையத்தால் முடக்கப்பட்ட இரட்டை இலை சின்னத்தை பெற லஞ்சம் அளிக்க முயன்றதாக தொடரப்பட்ட வழக்கில் தினகரனுக்கு தில்லி மாவட்ட நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. இதனையடுத்து பெங்களூரு சென்று சசிகலாவை தினகரன் சந்தித்தார்.
சென்னை அடையாறு இல்லத்தில் தினகரனை அதிமுக எம்எல்ஏக்கள் வெற்றிவேல், தங்க தமிழ்ச்செல்வன், சுப்பிரமணியன், ராஜன் செல்லப்பா, செய்யாறு மோகன், அரவக்குறிச்சி செந்தில் பாலாஜி, பழனியப்பன் உள்ளிட்ட 27 பேர் கடந்த 2 நாட்களாக சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ போஸ், உசிலம்பட்டி நீதிபதி திருத்தணி நரசிம்மன் உள்ளிட்டோர் தினகரனை இன்று சந்தித்தனர். இந்நிலையில் தென்காசி எம்எல்ஏ செல்வ மோகன்தாஸ் தினகரனை இன்று மாலை சந்தித்தார். இதனையடுத்து தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 32ஆக அதிகரித்துள்ளது. தினகரனை சந்தித்த பின் செய்தியாளர்களுடன் பேசிய திருப்பரங்குன்றம் போஸ் எம்எல்ஏ, தினகரனை பற்றியோ கட்சியை பற்றியோ பேச அமைச்சர்களுக்கு அதிகாரம் இல்லை என தெரிவித்தார். டிடி தினகரன் கட்சி வேலை பார்க்கக்கூடாது, கட்சியில் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அந்த அதிகாரம் சின்னம்மா பொதுச் செயலாளர் சின்னம்மாவுக்கு தான் இருக்குது. அமைச்சர்கள் பல்வேறு கருத்துக்கள் சொல்கிறாங்க, அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அதெல்லாம் அவங்க சொல்கிறதுக்கு எந்த விதமான கட்சியை சொல்கிறதுக்கு உரிமை கிடையாது. அவங்க டிபார்ட்மெண்ட்டை பற்றி தான் சொல்லணும். கட்சியை பற்றி சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. பொதுச் செயலாளர் ஒருத்தருக்கு தான் உண்டு. திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் வரும் 14ஆம் தேதி கட்சியின் செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக திமுக கொறடா ஆ. சக்கரபாணி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் வரும் 14ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5 மணி அளவில் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற உள்ள கூட்டத்தில் அனைத்து திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டது. நீதிபதி கர்ணனுக்கு விதிக்கப்பட்ட 6 மாத சிறை தண்டனையை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி கர்ணனுக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்ய கொல்கத்தா காவல்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதனிடையே தமக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை ரத்து செய்ய கோரி கர்ணன் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. 4வது முறையாக கர்ணன் தரப்பில் விடுக்கப்பட்ட கோரிக்கையை உச்சநீதிமன்றம் ஏற்க மறுத்துள்ளது. சிறப்பு அமர்வு வழங்கிய தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய முடியாதெனவும் தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டுள்ளன. பள்ளிகள் திறக்கப்பட்ட முதல் நாளான இன்றே பல பள்ளிகளில் மாணவர்களுக்கு புத்தகங்கள் வழங்கப்பட்டன. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். தமிழகம் முழுவதும் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டிருக்கின்றன. சுமார் 1.5 மாத இடைவெளிக்கு பிறகு பள்ளிகளுக்கு வந்துள்ளதால் மாணவ மாணவிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். பள்ளி கல்வித்துறையானது இந்த ஆண்டு பல முக்கிய மாற்றங்களை செய்திருக்கிறது. குறிப்பாக 11ஆம் வகுப்பு மாணவர்களும் இந்த ஆண்டு பொதுத் தேர்வினை எழுத இருக்கின்றனர். அதே போன்று 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான தேதிகள் பள்ளிகள் திறப்பதற்கு முன்னதாகவே அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் இந்த ஆண்டு பள்ளி தொடக்கமானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே காணப்படுகிறது. இந்த நிலையில் முதல் நாளான இன்று புத்தகம் உள்ளிட்ட 14 வகையான பொருட்கள் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பெரும்பாலான அரசு பள்ளிகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. தமிழக அரசானது நிறைய அறிவிப்பு இந்த வருடம் செய்திருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு இன்றைக்கே தெரியுது என்னைக்கு தேர்வு தேதி, என்னைக்கு ரிசல்ட். ஸோ அந்த தன்னம்பிக்கையோட அனைத்து மாணவிகளும் பள்ளிக்கு வந்துட்டுருக்குறாங்க. இந்த ஆண்டு மே மாதமே எங்களது பள்ளிக்கு புத்தகங்கள், சீருடைகள் தேடி வந்துருச்சு. நான் இப்போ 10th 410 எடுத்தேன். ஸ்கூல் இப்போ ஃபஸ்ட் டே திறந்திருக்கனால 600 எடுத்ததுனால 600 தான் மார்க் சொல்லியிருக்காங்க. பப்ளிக் எக்ஸாம் இருக்கிறது பெரிய நல்ல விஷயம். கொஞ்சம் பேர்டன் குறையிற மாதிரியும் ஃபீல் பண்ணுறேன். இப்போ 10th பப்ளிக்கு 11th பப்ளிக்லாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். 2த்துக்குமே கம்பல்சரி இப்போ படித்தே ஆகணும். ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 11th கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருவாங்க. இப்போ 11த்துக்கும் ஃபுல்லாக இது பண்ணுறதால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம். எனக்கு விருங்கம்பாக்கத்தில் ஒரு ஏவிஎம் ஐயப்பன் ஸ்கூலில் படிச்சிருந்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஸ்கூலில் வந்ததுக்கு. எனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைக்க போகிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மேலும் பெரும்பாலான அரசு பள்ளிகளின் கல்வித்தரம் மட்டுமல்லாது சுற்றுச்சூழலும் பெருமளவில் தரமாக மாற்றப்பட்டுள்ளன. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை அசோக் நகரிலிருந்து ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் கோபிநாத். மார்க்சிய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலர் சீதாராம் யெச்சூரி மீது தாக்குதல் நடத்த முயன்ற 2வரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனால் கட்சி அலுவலக வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. தில்லியில் செய்தியாளர்களுடனான சந்திப்பின் பொழுது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலர் சீதாராம் யெச்சூரிக்கு எதிராக முழக்கமிட்டபடி 2 அவரை தாக்க முயன்றனர்.
தாக்குதல் முயற்சியில் சீதாராம் யெச்சூரி தவறி விழுந்ததாக தெரிகிறது. தாக்க முயன்றவர்களை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்களை அடித்து வெளியேற்றினர். தாக்குதல் நடத்த முயன்ற இருவரையும் தில்லி காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெங்களூரு மற்றும் வட மாநிலங்களில் அரிசி மற்றும் சர்க்கரையில் பிளாஸ்டிக் அரிசி, பிளாஸ்டிக் சர்க்கரை கலப்படம் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உணவுப் பொருட்களில் கலப்படம் செய்து விற்பனை செய்வதாக புகார்கள் ஆங்காங்கே எழுந்த வண்ணம் உள்ளன. இந்நிலையில் மேற்கு வங்க மாநிலம் சில்பைகுரியில் கடையில் வாங்கி சமைத்த அரிசியை போலவே இருந்த பிளாஸ்டிக் அரிசி வேகாமல் மேலே மிதந்தது. இதேபோல் பெங்களூருவில் ஒரு வீட்டில் தேநீர் வைக்க போடப்பட்ட சுடுநீரில் சர்க்கரை போட்டதும் அது கரையாமல் பிளாஸ்டிக் சர்க்கரை மிதந்துள்ளது. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பயனாளர்கள் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அலுவலர்களிடம் புகார் அளித்தனர். இது தொடர்பாக அலுவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரள மாநிலத்தை தொடர்ந்து தமிழகத்திலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், வங்கக்கடலின் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 2 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் கூறினார். சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் பாலச்சந்திரன் தெரிவித்தார். தற்பொழுது மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டலத்தின் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அடுத்து வரும் 2 தினங்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும், ஓரிரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். சென்னை நகரை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சத்தியமூர்த்தி பவனில் பரபரப்பு. மகளிர் காங்கிரஸ் 2 கோஷ்டிகள் மோதல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. திமுகவுடன் கலந்து ஆலோசித்து சட்டப்பேரவையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்படும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களுடன் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் திருநாவுக்கரசர், ராகுல் காந்தி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் அதிமுகவின் 2 அணிகளின் ஆதரவையும் பெற பாரதிய ஜனதா கட்சி முயற்சி மேற்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். சட்டப்பேரவையில் அதிமுக அரசுக்கு ஆதரவு அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என மேலும் அவர் தெரிவித்துள்ளார். சட்டசபை கூடுற போது இந்த பிரச்சனை மெஜாரிட்டியை பற்றின பிரச்சனைகள் வறுமையானால் நாங்கள் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எங்களுடைய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து கூடி பேசி எந்த வகையான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வது என்பது குறித்து யோசித்து முடிவு செய்வோம். காங்கிரஸ் இருக்கிற 8 பேரும் ஒரு அரசாங்கத்தை காப்பாற்றுறதுக்கோ கவுக்கிறதுக்கோ போதுமானது. ஆனால் இந்த அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டிய அவசியம் காங்கிரஸ் கிடையாது. இந்த அரசாங்கம் செயல்படல. எங்களுக்கு மக்களை பற்றின கவலை. அதனால மக்களுக்கு எது நன்மையோ அவங்க கவுந்து தேர்தல் வந்தால் தேர்தலை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கோம். முன்னதாக சென்னை சத்தியமூர்த்தி பவனில் உள்ள காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் தமிழக மகளிர் காங்கிரஸ் தலைவர் ஜான்சி ராணி கோஷ்டிக்கும் அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் செயலர் ஹசீனா கோஷ்டிக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதனையடுத்து 2 கோஷ்டியினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். தாக்குதல் சம்பவத்தை அடுத்து அங்கு பதற்றம் நிலவியது. தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் 2 தரப்பினரிடையே சமரசம் செய்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய திருநாவுக்கரசர், கட்சி அலுவலகத்தில் மோசமாக நடந்து கொண்டவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அதிமுக அம்மா அணியின் பொதுச் செயலராக சசிகலா தொடர்கிறார் என பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய அவர், டிடிவி தினகரனை எம்எல்ஏக்கள் சந்திப்பதில் எந்த தவறும் இல்லை என்று குறிப்பிட்டார். அதிமுகவின் பொதுச் செயலராக சசிகலா தான் தொடர்கிறார். அவர் இருப்பதில் என்ன சிக்கல் இருக்கப் போகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். விரைவில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்ந்து அதிமுக ஒன்றாகும் என்று நான் நம்புவதாகவும் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். இல்லை, கட்சி துணை பொதுச்செயலாளர் தானே பார்த்தாங்க, வேற யாரையும் பார்க்கல. அவங்க இல்லை, எல்லாரும் வேலை இருந்தால் போய் பார்ப்பாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. எங்களுடைய பொதுச்செயலர் சின்னமா
அவங்க தான் பொதுச்செயலாளர் இருக்காங்க, சின்னமாக தான் பொதுச்செயலாளர் இருக்காங்க. அதான் நான் சொல்கிறேன், கட்சி பெரிய கட்சி, சில மாற்று கருத்துக்கள் இருக்கும், சொல்லியிருப்பாங்க, எல்லாம் சரியாகி ஒரு முடிவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்களே பார்ப்பீங்க, இவ்வளோ ஒரு கட்சியில் இவ்வளோ ஒரு பிரச்சனை வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்தான்னு சொல்லி பார்ப்பீங்க. அதனால் பிரச்சனை வரும்போது அதிமுக விசுவரூபம் எடுக்கும். பெரும்பான்மை சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இடம்பெறும் அதிமுக அணியை ஆதரிக்கப் போவதாக முக்குளத்தோர் புலிப்படை தலைவரும் திருவாடானை தொகுதி எம்எல்ஏவுமான கருணாஸ் தெரிவித்துள்ளார். அதிமுக துணை பொதுச்செயலர் டிடிவி தினகரனை 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் சந்தித்த நிலையில் மதுரை, ராமநாதபுரம், திண்டுக்கல் உள்பட 8 மாவட்ட எம்எல்ஏக்களை முதல்வர் பழனிசாமி இன்று சந்தித்தார். முதல்வரை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய திருவாடானை தொகுதி எம்எல்ஏ அதிமுக ஆட்சி தொடர வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்று தெரிவித்தார். அதிகமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த கட்சியினுடைய முக்கியஸ்தர்களும் சேர்ந்து என்ன முடிவெடுக்கிறார்களோ, எந்த இடத்தில் அதிகமான அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக இருக்கின்றார்களோ அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு நான் என்றைக்கும் தோழமையாக இருப்பேன். சேலம் மாவட்டத்தில் தனியார் பேருந்தில் சிறுமிக்கு நேரிட்ட பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து அனைத்து ஜனநாயக மாதர் சங்கம் உள்பட பல்வேறு அமைப்புகள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே நாரணம்பாளையம் கிராமத்தில் தனியார் பேருந்தில் சென்ற 15 வயது சிறுமியை பேருந்து ஓட்டுநர், நடத்துனர் உள்பட 3 பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய சம்பவம் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஓட்டுநர் மற்றும் 2 நடத்துனர்கள் மீது காவல்துறையினர் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பாக பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு மத்திய அரசின் நிர்பயா நிதியின் மூலமாக நிதி பெற்றுத்தர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், கைது செய்யப்பட்ட ஓட்டுநர் உள்பட 3 ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. நாள் 8:09 மணியிலிருந்து நேற்று மதியம் 2:30 மணி 3 மணி வரைக்கும் இந்த சம்பவம் நடந்தது. அந்த பொண்ணுக்கு எந்த விதமான முதலுதவியும் கூட செய்யல. நாங்கள் போய் இதெல்லாம் பேசுகிற பிறகுதான் நாங்கள் அந்த டெஸ்ட்டுகள் ஜிஹெச்சுக்கு அனுப்புகிறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு போக்கு அப்படிங்கிறது காலதாமதம் ஏற்படுத்துறது, அந்த அடையாளங்களை அழிக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எங்களுக்கு இருந்தது. இந்த வழக்கை தாமதமாக நடத்துறதுனாலேயே ஒரு அச்சம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால ஜாமீனே கொடுக்காம தொடர்ச்சியாக இந்த வழக்கை நடத்தணும். இடையில நீங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா எந்த விதமான அரசியல் ரீதியான, அதிகார ரீதியான எந்த நிர்பந்தத்துக்கும் ஆளாகாம காவல்துறை செயல்படணும். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கவுந்தப்பாடி பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மதுக்கடையை அகற்ற வலியுறுத்தி 7 கிராம மக்கள் பள்ளி குழந்தைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுக்கடையை அகற்றும் வரை குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் என்றும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் தடுக்க கவுந்தம்பாடி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். எங்களுக்கு இங்கே மதுக்கடை வச்சாங்கன்னா பொம்பளை பிள்ளைகளை இதில் நடமாட முடியறதில்ல. இதில் தண்ணி போட்டு ஆம்பளைகள்லாம் சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுமை பண்ணுறாங்க. எங்களுக்கு மதுக்கடை இதில் ஓப்பன் பண்ணக்கூடாது. நாங்கள் இது ஓப்பன் பண்ணி எத்தனை நாளைக்கு வைக்கிறாங்களோ அண்ணா வரைக்கும் நாங்கள் உண்ணாவிரதம் போராட்டம் நடத்துவோம். எங்களுக்கு இங்கே மதுக்கடை இருக்கக்கூடாது. கோவையில் இன்று பிற்பகல் 30 நிமிடத்திற்கு மேல் பெய்த கனமழையால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதை அடுத்து கடந்த சில நாட்களாக பல மாவட்டங்களில் மழை பெய்தது. கோவையின் நகர் பகுதிகளான காந்திபுரம், ரயில் நிலையம், சிங்காநல்லூர், உக்கடம் உள்ளிட்ட பகுதிகளில் பிற்பகல் அரை மணி நேரத்திற்கும் அதிகமாக மழை பெய்தது. கழிவு நீரும் மழை நீரும் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். மழையால் கிணறுகளில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் புறநகர் பகுதிகளில் மழை பெய்து வருவதால் அப்பகுதியில் உள்ள நீர்நிலைகளில் நிரம்பி குடிநீர் தட்டுப்பாடு நீங்கியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்கு. இதனால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்கும் யானைகள் மற்றும் வனவிலங்குகளுக்கு எல்லாத்துக்கும் தண்ணீர் உபயோகம் அதிகமாக வரும். இதே போக குளங்கள், நீர்நிலைகள் எல்லாம் நிறைய பேர் தூர்வாரி இருக்கிறாங்க. இந்த தூர்வாரின பகுதியில் எல்லாமே தேக்கி வச்சிருந்தாங்கன்னா விவசாயிகளுக்கும் இது பயன்பெறும். இதனிடையே உக்கடத்தில் பிற்பகலில் பெய்த மழையின் போது வீட்டின் முன்னர் காய்ந்த துணியை எடுக்க முயன்ற பொழுது மஜீத் குடியிருப்பு பகுதியை சேர்ந்த சுலைமான், ஃபாத்திமா தம்பதியரின் மகன் சல்மான், மகள் பானு ஆகிய இருவரும் மின்சாரம் தாக்கி பலியாகினர். இந்த சம்பவம் தொடர்பாக உக்கடம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
ஏற்கனவே இந்த ரோடு பகுதியினுடைய வேலையெல்லாம் நடக்கும்போது நாங்கள் ஈபிக்கு வந்து இந்த அதிகாரிகளுக்கெல்லாம் தகவல் கொடுத்தோம். இந்த மாதிரி அந்த லைனெல்லாம் வந்து கண்ட மாதிரி இருக்குது, அதனால் அது லைன் வந்து கிளியர் பண்ணி கொடுங்கன்னு நாங்கள் எத்தனையோ முறை கேட்டிருக்கோம். அது காலப்போக்கில் செய்து கொடுப்போம்னு அவங்க பின் வாங்கியிருக்காங்க. மழை பெஞ்சனால இதுங்க 2 பேரும் அது ஏதோ வந்து ஒரு டிச்சு கிளியர் பண்ண போயிருக்காங்க. போய் வரும்போது அந்த கம்பத்தை பிடிச்சதும் அவங்களுக்கு ஏதோ அது ஆயிடுச்சு, மின்னுடைய தாக்கல் ஏற்பட்டு. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடர் ஜோகோவிச் அதிர்ச்சி தோல்வி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மியான்மரில் ராணுவத்திற்கு சொந்தமான விமானம் கடலில் விழுந்து விபத்திற்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 116 பேர் பலியாகினர். விமானத்தின் பாகங்கள் வங்கக்கடலில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. மியான்மரில் ராணுவத்திற்கு சொந்தமான விமானம் ஒன்றில் ராணுவ வீரர்களின் குடும்பத்தினர் மற்றும் விமான பணியாளர்கள் 116 பேர் பயணம் மேற்கொண்டனர். இந்த ராணுவ விமானம் மேக் மற்றும் யாங்கூன் நகருக்கு இடையே இன்று பிற்பகலில் சென்று கொண்டிருந்த பொழுது விமான கட்டுப்பாட்டு அறையுடன் தகவல் துண்டிக்கப்பட்டது. இந்த விமானம் அந்தமான் கடற்பகுதியில் சென்று கொண்டிருந்த போது காணாமல் போனதாக அந்நாட்டின் தகவல் தொடர்புத்துறை செயலர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வங்க கடற்பகுதியில் அந்த விமானம் விழுந்து விபத்திற்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 116 பேரும் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. வங்கக்கடலில் விமானத்தின் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பலியானவர்களின் உடலை தேடும் பணியில் கப்பல் மற்றும் விமானப்படை முனைப்புடன் ஈடுபட்டுள்ளதாக ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமா அல்லது தீவிரவாத தாக்குதலா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரின் காலிறுதி சுற்றில் முன்னணி வீரர் ஜோகோவிச் அதிர்ச்சி தோல்வியடைந்தார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டித் தொடர் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. இதன் காலிறுதி சுற்றில் செர்பிய வீரர் நோவக் ஜோகோவிச் ஆஸ்திரேலிய வீரர் டொமினிக் தீமை எதிர்கொண்டார். முதல் செட்டில் இருவரும் ஒருவருக்கொருவர் கடும் சவால் அளித்த நிலையில் அந்த செட்டை டொமினிக் தீம் 7-6 என்ற கணக்கில் கைப்பற்றினார். தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய டொமினிக் தீம் 6-3, 6-0 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறினார். பட்டம் வெல்வார் என எதிர்பார்க்கப்பட்ட ஜோகோவிச் அதிர்ச்சி தோல்வியடைந்து வெளியேறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜூலை மாதம் 17ஆம் தேதி குடியரசுத் தலைவர் தேர்தல். தலைமை தேர்தல் ஆணையர் அறிவிப்பு. ஜூன் 14 முதல் ஜூலை 19 வரை தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர். அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு. டிடிவி தினகரனுக்கு மேலும் சில எம்எல்ஏக்கள் ஆதரவு. இதுவரை 32 எம்எல்ஏக்கள் சந்திப்பு. கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் திறப்பு. புதிய வகுப்புக்கு ஆர்வத்துடன் வந்த மாணவ மாணவிகள். மியான்மர் ராணுவ விமானம் கடலில் விழுந்தது. 116 பேர் உயிரிழந்ததாக தகவல். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.